சுரங்கத்தை கைவிட வேண்டும். காலநிலை மாற்றத்தை வெகுவாக்கும். காலநிலை மாற்றத்தை வெகுவாக்கும். காலநிலை மாற்றத்தை வெகுவாக்கும். காலநிலை மாற்றத்தை வெகுவாக்கும். மூன்றாவது சுரங்கத்தை கைவிட வேண்டும். மூன்றாவது சுரங்கத்தை கைவிட வேண்டும். பேராபத்து 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 பேராபத்து. அண்மை செய்தி. என்எல்சி நிறுவனத்தில் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். விவசாய நிலத்தில் இறங்கி அன்புமணி தரப்பில் என்எல்சி சுரங்க 3 விரிவாக்க பணிக்கு எதிராக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றன. என்எல்சி நிறுவனத்தில் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். என்எல்சி நிறுவனத்தின் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். கடலூர் அருகே எறும்பூரில் மக்களுடன் சேர்ந்து வயலில் இறங்கி பாமக தலைவர் அன்புமணி போராட்டம் நடத்தி வருகிறார். மேலும் விவரங்கள். நிச்சயமாக சுபா, கடலூர் மாவட்டத்தில் உரிமையை மீட்க தமிழர் தலைமுறையை காக்க என்ற முழக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே எறும்பூர் கிராமத்தில் மூன்றாவது சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலங்களில் இறங்கி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தனது சுரங்கம் 3 விரிவாக்க பணிக்காக சுமார் 25,000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த உள்ளதாகவும் இதனை ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது என்ற நோக்கத்தோடு தற்போது வயலில் இறங்கி போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் எறும்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சார்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக விவசாய நிலையில் இறங்கிய அன்புமணி ராமதாஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் என்எல்சி நிறுவனம் ஒருபொழுதும் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மீறி இதற்கான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்தால் மிகப்பெரிய போராட்டம் என்பது நடைபெறும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு அன்புமணி தலைமையில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் எறும்பூர் கிராமத்தில் விவசாயிகளை சந்தித்து உரையாற்றக்கூடிய அன்புமணி தற்பொழுது அந்த என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நிலத்தடி நீர் மட்டம் உள்ளிட்டவை குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை எட்டியறியும் அன்புமணி என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு இங்கு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.